அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் அரசியலமைப்பு வரைவுக்குழு அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மிக முக்கியமாக அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் உள்ள சில முக்கிய கேள்விகள், அம்பேத்கரை பற்றின வினாக்கள் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 100 வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மிகவும் பயனுள்ள வீடியோ. நீங்கள் வீடியோ முழுவதுமாக ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க, படித்து முடித்தவங்க தேர்வு எழுதி பாருங்கள். படிக்க ஆரம்பிக்கிறவங்க வீடியோவை பார்த்து மிக முக்கியமான வினாக்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் மட்டும்தான். டிஎன்பிசி, டெட், டிஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். குறிப்பாக அம்பேத்கரோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள வினாக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ முழுவதுமாக பாருங்கள். வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைய அரசு பணியாளர், இன்றைய மாணவராக தேர்வு எழுதுவோம் வாங்க. வினா 51. 2021ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெற்றது? 4 முறை. 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தமிழ் பேசுவோர் சதவீதம் 5.91%. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள அலுவல் மொழிகள். சரியான விடை 22. தாண்டியா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம்? குஜராத். வேற்றுமையில் ஒற்றுமை சொற்றொடரை உருவாக்கியவர் நேரு. இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் V.A. ஸ்மித். இந்தியாவில் தற்போது உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 28,8. மிக குறைவான மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நீலகிரி மாவட்டத்தில் எழுத்தறிவு சதவீதம் 85.20. நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தலை என்று டேஸ் என்றார். அப்படி நினைத்தவர் யார் அப்படிங்கன்னா மாரியப்பன். B.R. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. மயில் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. பொறுத்துக. மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகதப்புறா. மாநில மலர் செங்காந்தல். மாநில மரம் பனை. ஜனகணமன இதன் இந்தி மொழியாக்கம் அரசியலமைப்பு சபையின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 24, அதாவது ஜனவரி 24, 1950 ஆண்டு. தேசிய கீதம் எத்தனை வினாடிகளுக்கு பாடப்படுகிறது? 52. லாக்டோபெசிலஸ் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2012. பாசறைக்கு திரும்புதல் நடைபெறும் நாள் ஜனவரி 29. அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக அறிவித்த வருடம் 2007. ஆனந்த மடம் என்ற நூலின் ஆசிரியர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஜெபாலஜி என்பது டேஸ் பற்றிய படிப்பாகும். தேர்தல். ஆதார் லோகாவை வடிவமைத்தவர் அதுவும் எஸ் பாண்டே. நம் தேசிய நாணயத்தின் அடையாளத்தின் இடையே வரும் கோட்டிற்கு பொருள் யாது? சமத்துவம். இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது? குறிப்பிட்ட பார்வையாளர்கள். அப்போ அதில் இருக்கிறது பொது பார்வையாளர்கள், நுண் பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள். இந்திய அரசியலமைப்பு சரத்து 44 கூறியிருப்பதாவது: பொதுவான சிவில் சட்டம். இந்திய அரசியல் சாசனம் அமலுக்கு வருவதற்கு முன்னர் அமலில் இருந்து வந்த சட்டங்கள் அனைத்தும் அடிப்படை உரிமைக்கு முரணாக இருப்பதை பற்றி எந்த உறுப்பு கூறுகிறது? உறுப்பு 13. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் யாரால் அமைக்கப்பட்டது? மத்திய அரசு. 1993 வருடத்தில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை குறித்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதில் சரியானது அத்தியாயம் 2 தேசிய மனித உரிமைகள் ஆணையம். அத்தியாயம் 3 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் அதிகாரங்களும் பணிகளும். அத்தியாயம் 5 மாநில மனித உரிமைகள் ஆணையம். அத்தியாயம் 6 மனித உரிமைகள் நீதிமன்றம். அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் குறித்து கூறும் பிரிவு 368. கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் இல்லாதவை என்ன அப்படின்னா, ஏதேனும் அரசு வேலை வேண்டும், இந்திய குடிமகனாக இருத்தல், 35 வயது பூர்த்தியடைந்தவராக இருத்தல் வேண்டும், மக்களவை உறுப்பினராவதற்கு தகுதிகள் இருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் பிரிவுகள் 268 முதல் 293. பொறுத்துக. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். இந்தியாவில் நீதி மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் கொண்டது A மற்றும் B, அதாவது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் உச்ச வயது வரம்பு 70. உலக மனித உரிமைகள் சாசனத்தில் நாட்டுரிமையானது அங்கீகரிக்கப்பட்டுள்ள சரத்து 15. 1948 முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத் தலைவர் S.K. தார். பொறுத்துக.
விதி 153 ஆளுநர். விதி 163 முதலமைச்சர். விதி 352 தேசிய அவசர நிலை. 356 மாநில அவசர நிலை. சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் சரியானது 1, 2, 3 சரி. இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் நெகிழா இயல்புடையது. இந்திய அரசியலமைப்பு மதசார்பற்ற அரசை உடையது. நீதித்துறை மறு ஆய்வு செய்ய வழங்கப்பட்டுள்ள பிரிவு. பிரிவு 13 அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய ஆணையம் ஒன்றை அமைத்தது? விடை எம்.என். வெங்கடாச்சலையா. நடுவண் அமைச்சர்கள் 3 தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவைகளில் தவறானவை. துணை அமைச்சர்கள். நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53 2 படி யாருக்கு வழங்கியுள்ளது? ஜனாதிபதி. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 78. ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை கூறும் சட்டப்பிரிவு 361 1. தமிழகத்தில் துணை முதல்வராக பதவி வகிக்காதவர் அண்ணா. அப்போ வகித்தவர் ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வம். உதயநிதி ஸ்டாலின். பிரிவு 300 எதை குறிக்கிறது? சொத்துரிமை. நடுவண் அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் 52 முதல் 78 வரை. தமிழக சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. சட்டமேதை அம்பேத்கர். வினா எண் 1 விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? விடை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வினா 2வது வினா டி. அம்பேத்கர். விடை அம்பேத்கர் பிறந்த ஆண்டு எது? அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஏப்ரல் 14 1891. அடுத்த வினா அம்பேத்கரின் பெற்றோர் யார்? ராம்ஜி சக்பால், பீமாபாய். அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார்? 14வது குழந்தையாக. அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் பிறந்தார். அம்பவாதே. ஆன்சர் ஏ. அம்பேத்கர் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? இராணுவ பள்ளி. அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் கல்வியை தொடங்கினார்? சரியான விடை சாரதா. சதாரா. 9வது வினா பீமராவ் ராம்ஜியின் ஆசிரியர் பெயர் என்ன? சரியான விடை மகாதேவ் அம்பேத்கர். அம்பேத்கர் தனது ஆசிரியரின் மீதுள்ள அன்பினால் பீமாராவ் சக்பால் அம்பவாக்தேகர் என்னும் தன்னும் பெயரை டேஸ் என மாற்றிக்கொண்டார். சரியான விடை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அம்பேத்கர் குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு சென்றது? 1904. அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார்? சரியான விடை 1907. அம்பேத்கர் ஃபரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு? சரியான விடை 1912. யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார்? சரியானது ஃபாரடோ மன்னன் சாயாஜிராவ். அம்பேத்கர் எந்த வருடம் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? சரியான விடை 1915. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? சரியான விடை இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? சரியான விடை கொலம்பியா பல்கலைக்கழகம். 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார்? சரியான விடை லண்டன். அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம்? சரியான விடை பி 1921. அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு? சரியான விடை 1923. அம்பேத்கர் சட்டப்பிரிவில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு? 1923. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு? சரியான விடை 1924. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? சரியான விடை 1930. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார்?
சரியான விடை அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார்? சரியான விடை 2. இரட்டை வாக்குரிமை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார்? சரியான விடை காந்தியடிகள். அடுத்த வினா, பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சரியான விடை சி. 24 செப்டம்பர் 1931. பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றது? சரியான விடை ஏ. காந்தியடிகள் அம்பேத்கர். மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை பி. 1935. சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார்? சரியான விடை அம்பேத்கர். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு எது? சரியான விடை 1927. அம்பேத்கர் நாசிகோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு? சரியான விடை 1930. அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார்? சரியான விடை ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன். இந்திய விடுதலை பெற்ற ஆண்டு அனைவரும் அறிந்ததே, ஆகஸ்ட் 15, 1947. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆகஸ்ட் 29, 1947. அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு வரைவு குழு உருவாக்கப்பட்டது? சரியான விடை 7. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதது எது? சரியான விடை டி. BN ராவ், HN முகர்ஜி. அப்போ மீது எல்லாருமே அந்த சட்டக்குழுவில் இடம்பெற்றவர்கள். கவனமாக படிங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எந்த ஆண்டு அறிக்கையை ஒப்படைத்தது? சரியான விடை ஏ. பிப்ரவரி 21, 1948. அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்? சரியான விடை ஏ. புத்த சமயம். அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? சரியான விடை இலங்கை. அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னை புத்த சமயத்தில் இணைத்து கொண்டார்? சரியான விடை ஏ. அக்டோபர் 14, 1956. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் எனும் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது? சரியான விடை பிப்ரவரி 1957 வருடம். அம்பேத்கர் இறந்த வருடம் டிசம்பர் 6, 1956. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1990. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது? சரியான விடை இரட்டை வாக்குரிமையை. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம்? சரியான விடை சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது? பாரத ரத்னா. கூற்று 1, விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். கூற்று 2, லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு 1950 நடைபெற்றது. சரியான விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. நன்றி.